வாய முறி வேறு பெரியத்த. உனக்குன்னு ஒரு மரியாதை நான் வச்சுருக்கேன் சரியா? உனக்கு கொடுக்குற மரியாதை நான் எப்போவுமே கொடுப்பேன். அந்த மரியாதையை நீ காப்பாற்றிக்க பாரு, அப்படித்தான் சொல்லுவேன். சும்மா நீ வாட்டுக்கு பேசாத பெரியத்த. உனக்கு தான் பேச தெரியும்னு நீ பேசுறது ஒன்றுமே சரியில்லை. யார் மல்லிகா? ஓம் பிள்ளை, நீ பெத்த பிள்ளை, ஓம் பொம்பளை பிள்ளை. நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓம் பொம்பளை பிள்ளைக்கு நல்லது கெட்டது நீ எப்படி பண்ணுவோன்னு உனக்கு தான் தெரியணும். நான் ஒன்று சொல்லி நீ கற்றுக்கணும் இல்லை. நீ சின்ன பிள்ளையும் இல்லை, நாளும் அறிஞ்சவ தெரிஞ்சவ. மல்லிகா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் இந்த பிள்ளை படிக்கட்டும்ட்டா. கேட்டா நீ காசு கொடுக்குற என் பிள்ளைய படிக்க வைக்க நீ கேட்குற. நான் இல்லைன்னு சொல்லலை. நீ கேட்குறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. நானா காசு கொடுக்க போகிறேன் உன் மகளை படிக்க வைக்க? அது கிடையாது. ஆனால் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிள்ளை பக்கமும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அந்த பிள்ளைய யோசிச்சு பார்த்து, அந்த பிள்ளைக்கு உண்மையான மனப்பூர்வமாக சம்மதமா, கட்டிக்கிறதுக்கு சம்மதமான அந்த பிள்ளைய கேளு. அத்தே, என் மகளுக்கு சம்மதம் தான். சம்மதம் இல்லாமலாம் நான் முடிவு எடுக்க மாட்டேன். என் மகளுக்கு கட்டிக்கிற சம்மதம் தாத்தே. நீ வாட்டுக்கு பேசாத. ஆமாடி மல்லிகா, எங்கள் அக்கா சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குதானே. எங்கள் அக்கா எனக்கு எடுத்து போடவா சொல்லும்? நான் புள்ள ஒரு 2 வருஷம் படித்தான்னா தேவலை. சரி, நம்மளால் படிக்க வைக்க ஆத்தலை, விடு, படிக்கவும் வேண்டாம். அது வாட்டுக்கு செவனேன்னு வீட்டில் இருந்துட்டு போகுது. என்ன நான் சொல்கிறது? செவனேன்னு அது பாட்டுக்கு வீட்டில் இருக்கட்டும். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவிய, இன்னும் நினச்சி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருப்பிய. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்க முடியாது. நான் முடிவு பண்ணதுதான். அவங்க இருந்தால் வந்துட போகிறாங்க. சத்தம் போடாமல் சத்து சிரித்தபடி இருங்க. வந்துட்டு அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு என்ன எதிர் இந்த மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கா, அவளே சம்மதம் இல்லையோ இல்லைமோன்னு அவங்க நினச்சிக்கிட்டு திரும்பிக்கிட்டு போயிடாம முடிவு பண்ணதுதான். விட்டுருங்க அத்தோட, உங்கள் வேலையை பாருங்கள். ஏம்மா, நானே ரொம்ப பேசி பார்த்துட்டேம்மா அவகிட்ட. கேட்கவே மாட்டேன். நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், மல்லிகா பார்த்துக்குவோம் மல்லிகா, பிள்ளை கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் வீட்டில், பிறகு கட்டி கொடுக்கலான்னு எவ்வளவோ சொல்லிட்டேம்மா. நான் வச்சது தான் சட்டங்கிறா. அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீயே அடிக்கடி சொல்வ அவள் எடுக்கிறதும் முடிவு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி அவள் முடிவு எடுக்கிறா. சரி, என்ன தான் நடக்கட்டும், நல்லபடியாக நடந்தால் சரின்னு நானும் அமைதியாக இருக்கேம்மா. பார்ப்போம், விடுங்க. நீங்கள் சொன்னால் மட்டும் அவள் கேட்கவா போகிறா? யார் சொன்னாலும் இப்போ கேட்குற ஐடியாவில் அவள் இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டப்பா. நாளை பின்ன பொம்பளை பிள்ளை வாழ்க்கை. ஐயோ, தேவையில்லாமல் இந்த முடிவை எடுத்துட்டோமே, தெரியாதனமாக எடுத்துட்டோமே. அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நம்ம பெரியதை சொன்னிச்சு கேட்டிருக்கலாமே ஒரு வார்த்தை, நம்ம மாமியா சொன்னிச்சு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமேன்னு அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு புலம்புறது தப்பு. இன்னைக்கே யோசிக்கணும், என்ன ஏது எப்படி. ஒரு பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அது நல்லதாக தான் இருக்கும்னு யோசிக்கணும். இல்லை பெரியத்தை, நான் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு தான் நான் அந்த முடிவை பண்ணுறேன். சரிங்களா? பேசாமல் இருங்கத்தோட விடுங்க, அந்த பேச்சை விடுங்க. சரி, எங்கள் சேருக்கெல்லாம் போதுமா? அமுலு வீட்டில் போய் 4 சேர் எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லைண்ணா போதும், விடு. இது எத்தனை பேர் வராங்களாம்? 3 பேரா 4 பேரான்னு தெரியல. 4 பேர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். போதும், 4 பேருக்கு பத்தாதா? போதும் மல்லிகா, 4 பேருக்கு இந்த சேருக்கு பத்தாதா? நம்ம என்ன உட்காந்துட்டு இருக்க போகிறோம்? அவங்க முன்னாடி நம்மளே நிற்கத்தான் போகிறோம். போதும் வீடு. சரி, ஒரு நல்ல ஒரு வேஸ்ட் சட்டையாக பார்த்து கட்டுங்க. இப்படி கைலி பண்ணிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கு. அடாடாடாடா, நீ பண்ணுற இதுவே இருந்தா என்ன? வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கணும். ஏதோ பொண்ணை தான் சோடிக்கணும். நம்ம அப்படியே சோடிச்சுட்டு நம்மளையா பார்க்க வராக? நீ ஒன்றும் மல்லிகா, நான் இப்படியே இருக்கிறேன். நீ வேணா வேற சேலையை கட்டு. இல்லை, நானும் இப்படியே இருக்கிறேன். எனக்கு என்ன, பரவாயில்ல. நான் ஐசி என்ன பண்ணுறான்னு போய் பார்க்குறேன், கட்டிட்டாளா இல்லையான்னு. முதவே தான் கட்டிட்டான்னு. கட்டிட்டாதான் என்ன பண்ணுறாளுங்கன்னு பார்க்குறேன். என்னடாப்பா உன் பொண்டாட்டி இந்த போடுறா? முன்னாடியெல்லாம் நான் சொன்னா சரிம்பா. அட, ஏன் பெரியம்மா கேட்குறிய? கேட்கவே மாட்டேங்கிறா சொல்லு பேச்ச. என்னமோ பண்ணுடின்னு நானும் விட்டுட்டேன். எவ்வளோதான் பெரியம்மா நாமளும் சொல்லி பார்க்குறது? ஒரு அளவு தான் சொல்ல முடியும். எனக்கு என்னமோ ஒன்றும் பிடிச்சிக்கலப்பா. இந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறு பண்ணிடுறாளே என்னமோ தெரியல. எம்பிட்டு சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறா. ஐயோ கடவுளே, என்கிட்ட பொம்பளை பிள்ளை நல்லா இருந்தால் போதும். நம்ம என்ன நல்லதுக்கு தான் சொல்கிறோம். ஓ பொண்டாட்டி கேட்குற மாதிரி தெரியல. என்னமோ பண்ணிட்டு போ. சரி, நான் வரவா? இரு பெரியம்மா, மாப்பிள்ளட்டுக்காரவங்க வந்துருவாக. வந்தொட்டி போவியா? ஆமாடா, மாப்பிள்ளட்டுக்காரில் பார்த்தா எனக்கு எரிச்சலாத்தையும் வரும். அது வரைக்கும் நீ எங்கே என்ன சொல்கிறேன்? இரு பெரியம்மா, வரட்டும். ஐசக்கா, என்னடி? எனக்கு தான் பயமா இருக்கு. கொஞ்ச நாள் தானே இப்போ இருப்ப வீட்டில். கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் அந்த புருஷன் வீட்டுக்கு போயிடுவே தானே. ஏண்டி நீ வேற, நான் இருக்க பீதியில் நீ ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இரு. கடுப்பா இருக்குடி. நீ வேறடி, உனக்கு மேலே எனக்கு பக்குன்னு இருக்கு. அதான் சே, பாவம் இல்லை நீ.
என்ன பண்றது, தலை எழுத்து. பாவம்னா தலை எழுத்த யாராலையும் மாற்ற முடியுமா? விடு, அம்மா ஹாப்பியா இருக்கா, அது போதும். அம்மா ஹாப்பியா இருந்தா போதுமா? நீ ஹாப்பியா இருக்க வேண்டாமா? ஹாப்பியா இருக்கணும் தான். என்ன பண்றது, ஹாப்பியா இருக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை போல. சரி, ஓகே. நம்மக்கிட்ட காசு பணம் இல்லை அப்படின்னா நிலமை இப்படி தான் ஆகும். அதனாலலாம் ஒன்றும் இல்லை பவி. விடு, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலான்னு சொல்ற, ஆனால் எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்கு ஐசக்கா. சரி, ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்களாம். வந்தா வரட்டும், இதுக்கு என்ன இப்போ? வந்தா வரட்டும்னு சொல்ற, என்னடி பண்றது நானு? அத்தா ஐசு. என்னம்மா? அத்தா ஐசு. அம்மா, இதை பத்தி நினைக்காத. நல்லா சிரிச்சபடி மூஞ்சி வச்சுக்க. அம்மா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், சரியா? அந்தந்த வயசுல எது பண்ணணுமோ அதை தான் பண்ணிவிடணும் தா. ம் ம் சரிம்மா. நான் கரெக்டான வயசு இதுதான், கட்டி கொடுக்குற வயசு. நீ இந்த நேரத்தில் இதை பண்ணிட வேண்டியதானே அம்மா முடிவு எடுத்திருக்கேன். அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? அம்மா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணுறேன். சரிம்மா. என்னடா நம்ம ஆத்தாக்காரி அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறான்லாம் நினைக்கக்கூடாது. ம் சரி ஐசே, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. அம்மா வந்து கூப்பிட்றேன், காப்பி கொடுப்பேன், கொண்டே அவியல்கிட்ட கொடுக்கணும். என்னடி முழிச்சிட்டு நிற்கிறேன்? அதான் நிற்கிறேன். நான் என்ன முழிச்சிட்டு நிற்கிறேன்? துமுறு பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. குடுத்தன்னு வச்சுக்க அடி தாங்க மாட்டேன். நான் துமுறு பேச்சு பேசுறேனா? நீ தான் துமுறு பண்ணிட்டு இருக்க. நான் துமுறு பண்றேனா? ஏய், வாய் இருக்காது வாய். ஆமா, அப்புறம் நீ தான் துமுறு பண்ணிட்டு இருக்க, என்னையே சொல்ற. இங்க பாரு பவி, ரொம்ப பேசுற. அக்காள்கிட்ட அதை இதையும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நீ எல்லாம் என்ன அக்காள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கேட்டா மட்டும் அப்படியே நிறுத்திடுவியா கல்யாணத்தை? டி பொண்ணு தாண்டி பார்க்க வரவ. இப்போ என்னடி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அம்மா. பொண்ணு பார்க்க வராங்க, அவங்களுக்கு பொண்ணை பிடிக்கணும். நம்ம சீரு செய்முறை பற்றி பேசணும், அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கணும், வைக்கணும். நம்ம மாப்பிள்ளையை பார்க்கணும், மாப்பிள்ளையை நமக்கு பிடிக்கணும். இது மாதிரி நிறைய இருக்குது. விடிஞ்சா கல்யாணம், இன்றைக்கே புர்ரா பார்க்கங்கிற மாதிரி இன்றைக்கே எல்லாம் முடிக்க போகிறது கிடையாது. ஒன்று இருக்குது. உங்களுக்கெல்லாம் புரியாது, சின்ன பிள்ளைய உங்களுக்கு என்ன தெரியும் விவரம். அதனால் நீ வாட்டுக்கு உன் வேலை என்னமோ அதை பாரு. முதல்ல உன்னை பள்ளிக்கூடத்துக்கு விரட்டியிருந்தா எல்லாம் சரியாக இருந்திருக்கும். சித்திக்கு ஃபோன் போட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. சித்திக்காரி வேற சாயங்காலம் அடைச்சிக்கிட்டு என்ன கற்று போகிறாளா இல்லை இப்போ கிளம்பிதான் வர போகிறாளான்னு வேற எனக்கு பக்குன்னு இருக்குது. என்னத்துக்குடி நீ அவகிட்ட போய் சொல்கிற? துமுறு பிடிச்சவளே, சொல்லாதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ அவகிட்ட சொல்லிவிட்டு அவள் 2 போடு போட போகிறா. ஏன்னே இந்த அநியாயமெல்லாம் பண்ணுறியலோ, ஆனால் சத்தியமாக தெரியலடி பவி. ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணுற. நீ சொன்னேனா நான்? சித்திக்காரி என்ன மாதிரி எடக்கு மடக்கு பேசட்டும், உன்னை இருக்கு தேவையா உனக்கு? இப்போ அம்மாட்ட திட்டு வாங்கணும்னு. சித்தி ஏதாவது அம்மா திட்டுச்சுன்னா உனக்கு தான் விளக்கமா தட்டி விழுக போகுது பாருடி. பேசாதடின்னு சொன்னால் கேட்டியா? ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்த. அம்மா திட்டிட்டு போகிறத பார்த்தியா? நல்லா வாங்க போகிற. பரவாயில்ல போ, வாங்கினா வாங்கிட்டு போகிறேன். நீ திருந்தவே மாட்டேடி பவி. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. இன்னைக்கு எதுக்கு நீ லீவ் போட்ட முதல்ல? ஏமா, உன் கூட வரும்ல ஐசு பிள்ளை, அந்த பிள்ளை எங்கே காணோம்? காலேஜ் வரலையா? ஏங்கா, ஐஷு தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அவள் இனிமேல் காலேஜ் வரமாட்டாக்கா. அவங்க வீட்டில் அவங்க அம்மா காலேஜ் விட மாட்டாங்களாம், சொல்லிட்டாங்க. அதனால் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கக்கா அவங்க வீட்டில். அவளுக்கு வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிற, உன்னை கட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லி அவங்க அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆமாம். ஐயோ, என்னம்மா சொல்கிற? நிஜமாவே வா? கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா? அட கடவுளே, பாவமே. பாவம் அந்த பிள்ளை இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிருச்சா? வேற வழி. அவள் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாக்கா. அவங்க அம்மா சொல்கிறது ஃபுல்லுமே கேட்க செய்வா. அதனால் அவளுக்கு வேறு வழி தெரியாமல் அவங்க அம்மாட்ட ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாக்கா. பாவம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. எதனாலம்மா? காசு இல்லைக்கா, வேறு எதனால? பைசா வேணும்ல படிக்கிறதுக்கு. அவங்க சித்தப்பா கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க சித்தப்பா இப்போ அவங்க வீட்டோட சண்டை போட்டாச்சுங்க. அதனால் படிக்க வைக்க அவங்க அம்மாவால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கக்கா. அதான் இந்த ஏற்பாடு. படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இவளும் வேற வழி இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிட்டா. அட கடவுளே, பாவம் அந்த பிள்ளை. சே,
ஆமாக்கா, ஐஷு ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை, நல்லாவும் படிக்கிற பிள்ளைக்கா. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு நினச்சாதான் ரொம்ப வேதனையாக இருக்கு. அவளை விட்டுட்டு ஒரு ஆளுமா காலேஜ் போகிறதுக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. எனக்கு பிடிக்கவே இல்லை காலேஜ் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு, தெரியுமா? வேற வழி இல்லாமல் வந்துட்டுருக்கேன். காசு இருந்தால் தான் பாவம். ஓ, அப்படியாம்மா? சரிம்மா. சரி, நான் வரேன்க்கா. எனக்கா கேட்டிங்களா? என்ன சொன்னுச்சு அந்த பிள்ளை? பாவம் தம்பி, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். அவங்க அம்மா காசு கட்ட முடியாது படிக்க வைக்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுச்சான். அந்த பிள்ளை அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்குமா. அதனால் அவங்க அம்மா என்ன சொன்னாலும் தட்ட முடியாமல் சரின்னு சொல்லி அந்த பொண்ணும் ஒத்துக்கிருச்சான் தம்பி. பாவம், இந்த பிள்ளை தான் சொல்லிட்டு போகுது. ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளையாம். ஆமாம், நீ அந்த பிள்ளையை ஏன் திரும்ப திரும்ப கேட்குறன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த பிள்ளை எதுவும் நீ லவ் பண்ணுறியாப்பா? எனக்கு அப்படி சொல்கிறீங்க? கல்யாண ஏற்பாடா? அட கடவுளே, எனக்கு அந்த பிள்ளையை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நான் அந்த பிள்ளைகிட்ட இன்ன வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. நான் யாருன்னு கூட தெரியாது அந்த பிள்ளைக்கு. இப்போ திடீர்னு கல்யாண ஏற்பாடு ஒரு நாளே கூட பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ஒன்று இங்கே பார்த்துருவேன், இல்லைன்னா அவங்க வீட் சைடு போயிட்டு எப்படியாவது அந்த பிள்ளைய நான் பார்த்துருவேனேக்கா. இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபீஸ் எவ்வளோக்கா ஆகும்? நான் பே பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு நான் கட்டி படிக்க வைக்கிறேன். எவ்வளோ ஃபீஸ் ஆகும்? அது இந்த பிள்ளை பவித்ராட்ட கேட்டாதாப்பா தெரியும். இந்த பிள்ளை தானே படிக்குது கூட. எனக்கு என்ன தெரியும் ஃபீஸ் எம்புட்டு ஆகும்னு? ஐயோ, இன்ன வரைக்குமா நீ அந்த பிள்ளைகிட்ட லவ் சொல்லாமல் இருந்த? இப்போ கல்யாணம் பண்ண போகிற டயத்தில் நீ போய் இப்படி சொல்கிறியே, என்னப்பா இது? எனக்கு தெரியாமல் போச்சேக்கா. இப்போ தான் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் அவங்க அம்மா இப்படி ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தெரியாதே. இப்போ தானே எல்லா விஷயமும் தெரியுது. நான் என்னக்கா பண்ணுறது? சரி விடு தம்பி, நாளைக்கு பவித்ரா காலேஜ் வரும்ல, பவித்ராவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டால் சரியாக போச்சு. பவித்ரா சொல்ல போகுது, சரியா? கவலையே படாத. எதுக்கு இப்போ கவலைப்படுற? பவித்ராட்ட கேட்டு என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீ முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற வழியை பாரு. எவ்வளோ நாள் அந்த பிள்ளையை ஃபாலோ பண்ணுற? ஃபாலோ பண்ணுற அந்த பிள்ளைய உனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன் தம்பி அப்புறம் இன்ன வரைக்கும் நீ லவ் சொல்லாமல் இப்படி நீ இது பண்ணிகிட்ருக்க? எல்லாம் என் மேலே தப்பு தான்க்கா. எல்லாம் என் மேலே தப்பு தான். நான் பண்ண தப்பு. கடவுளே, இப்போ நான் எப்படி என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே. சரி, ஓகேக்கா. சரி, நான் பணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு நாளைக்கு நான் பேசுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ம், சரி தம்பி.